திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. எங்கள் வழியாக அற்புதங்கள் நடக்கணுமப்பா. ஆதி திருச்சபை அற்புதங்கள். குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே ராஜா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு கேட்போமா. எங்கள் வழியாக, எங்கள் திருச்சபை வழியாக அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. செவிடர்கள் கேட்கட்டும் அப்பா. குருடர்கள் பார்வை அடையட்டும் ஆண்டவரே. முடவர்கள் எழும்பி நடக்கட்டும். பேதுரு மூலம் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை எங்கள் மூலம் எங்கள் திருச்சபை மூலம் நீ செய்ய போகிறீரப்பா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது முடவன் எழுந்து நடந்தது போல எங்கள் வழியாக, எங்கள் திருச்சபை வழியாக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. இந்த தீவிலே ஒரு எழுப்புதல் அப்பா. இந்த தீவிலே ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறதற்காக அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, மேய்ப்பர்களை நீர் எழுப்புகிறீர். நீர் உருவாக்கின பாத்திரங்களை உம்முடைய கரத்திலே எடுக்க போகிற நாட்களுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து தேவரீர் எழுந்தருளி நீ சீயோனுக்கு இறங்குவீர். நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்போம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ள பாய்வோம். உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். எங்களுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர். நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ அவைகளை தூற்றுவாய். காற்று அவைகளை கொண்டு போகும். உங்கள் வழியாக, உங்க குடும்பத்தின் வழியாக ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்ய போகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லாரும் கரங்களை தட்டி எவ்வளவு ஆவில நிறைந்து சத்தமாக நல்ல வாயை விரிவாய் திறங்க. வாயை விரைவாய் திற, அப்பொழுது நன்மையினால நான் நிரப்புவேன் என்று சொன்னிறையப்பா. நன்மையால நிரப்புவீராக. வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்புவீராக.